ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸில் சதவீதம் டாபிக் பார்க்கலாம். சதவீதம் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோமா. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை, அதாவது லாட்டின் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் பாருங்கள். சென் அப்படின்னா சென்டம், பர் அப்படின்னும்போது நூற்றுக்கு, அதாவது ஒரு நூற்றுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் சதவிகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு மேலேயும் கீழே டாட் வச்சுருக்கிறது தான் பர்சன்டேஜோட சிம்பிள். இதுக்கு வந்து 1/100 அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் x% அப்படின்னா x/100, y% அப்படின்னா y/100. இங்கே xyங்கிறதுல ஏதாவது எந்த நம்பர் இருந்தாலும் அது கூட 1/100 போடணும். இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய டாப்பிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் இருக்குது. வாங்க அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். 1/5 சதவீதமாக மாற்று. இப்போது இந்த பர்சன்டேஜ் லெசனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பின்னம் கொடுத்துட்டு அதை சதவீதமாக மாற்ற சொல்லுவாங்க, இல்லை சதவீதம் கொடுத்துட்டு பின்னமாக மாற்ற சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒரு டைப்பு. இப்போ ஃபஸ்ட்டு டைப் வந்து பின்னம் கொடுத்துட்டு சதவீதமாக மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, பின்னம் கொடுத்துட்டு சதவீதமாக மாற்று அப்படின்னா இன்ட்டு 100, அதாவது 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது சதவீதமாக மாறிடும். அதே சதவீதம் கொடுத்துட்டு பின்னமாக மாற்ற சொன்னாங்கன்னா டிவைடட் பை 100, அதாவது கொடுத்துருக்க சதவீதத்தை 1/100ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு பின்னம் கிடைக்கும். பாருங்கள், கொஷின் வந்து 1/5 சதவீதமாக மாற்று. 1/5 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு 100, அதனால் இதை சதவீதமாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 100 போட்டாச்சு. எப்போவுமே ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேலே நியூமரேட்டராக இருக்கட்டும் இல்லை கீழே டினாமினேட்டராக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே டேபிள்ஸால் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். இல்லைனா அப்படியே மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே 5 டேபிளால் வரும். 4×5 5, 2×5 10, இந்த 0 அப்படியே வரும். அப்போ 25 100 20. இதை வெறும் 20ன்னு போடக்கூடாது, ஞாபகமாக பர்சன்டேஜுங்கிறதுனால இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். 20%. இன்னொரு சம் பாருங்கள். 7/4 அதையும் பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஸ் யூஷுவல் இன்ட்டு 100 போட்டோம்னா இது ரெண்டுமே ஒரே டேபிள்ஸால் வரும். அப்போது இது ஒரு நாள் 4, ஈர்நாள் 8, மீதி 2 இருக்கும். 5 நாள் 20, அப்போ 25. 7 × 25 மல்டிப்ளை பண்ணும்போது 175 வருது. ஸோ விடை 175%. அடுத்த கொஷின் 23/30, இதை சதவீதமாக மாற்று. அதே மாதிரி இன்ட்டு 100 போட்டாச்சு. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது இப்போது இதில் எதுவுமே கேன்சல் ஆகாது, அதனால் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 23 × 10 230, கீழே ஒரு 3 இருக்குது. ஸோ டிவைடட் பை 3. உங்களுக்கு அப்படியே கேன்சல் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா தனியாக இதை மாதிரி வகுத்தில் போட்டு எடுத்து ஆன்சர் எழுதுங்க. இப்போது 3ஆல் பார்க்கும்போது 7 3 21, மீதி 2, அந்த 0 அப்படியே கீழே வருமா, 20, 6 3 18, மீதி 2. இப்போ திரும்பவும் 0 போட்டனாலும் 0.6 அப்படி போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டியாக. அதனால் நமக்கு 76, அந்த முழு நம்பரோடு நம்ம நிறுத்திக்கலாம். இதை வந்து கலப்பு பின்னம்லாம் எழுதுவோம். விடை வந்து கலப்பு பின்னமாக வரும். எப்படி எழுதலான்னா 76, அந்த மீதி அதை ஈவு எவ்வளோ இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். 76, மீதி வந்து 2, அதை மேலே போட்டுட்டு எதால் டிவைட் பண்ணமோ அந்த நம்பர் கீழே வரணும். அப்போ 76 × 2/3%. அடுத்த கொஷின் பாருங்கள். மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? இப்போ இங்கே வந்து நம்மக்கிட்ட நேராக பின்னம் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இது வந்து ஒரு சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பின்னமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா, பின்னமாக பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரில் ஓவராலாக இருக்கும், அதாவது டோட்டல் இருக்கும். மேலே எது வேணுமோ அது எந்த கொஷின் கேட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போ மொத்தம் எவ்வளோ 20, அது டினாமினேட்டரில் வரும். அதில் நம்மக்கிட்ட ரெட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெட்டு வந்து எத்தனை இருக்குது, 5 இருக்குது, அதை மேலே போடணும். அப்போ 5/20 ஃபஸ்ட்டு பின்னம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பர்சன்டேஜை மாற்றுறதுக்கு ஆஸ் யூஷுவல் இன்ட்டு 100. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 4 × 2 2 10, 5 5 25. அப்போது ரெட் மணியோட பர்சன்டேஜ் கேட்டால் 25%. சம்டைம்ஸ் 2-3 கலர்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பால் கொடுத்துருக்கலாம். நமக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சென்டென்ஸை படிச்சுட்டு பின்னமாக மாற்றிட்டு ஆஸ் யூஷுவல் 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இன்கேஸ் இப்போ ரெட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இன்னொரு கொஷின் கேட்டிருக்கலாம், ஏதாவது வேறு கலர் கொடுத்துருக்கலாம், இல்லை இப்போ மீதி இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் ஒன்று கேட்கலாம். அப்படி கேட்டால் மொத்தம் 20, அதில் ரெட்டு 5ன்னு போட்டோமா, அப்போ மற்றவை அப்படின்னும் போது மொத்தம் 20, 20ல் 5 போச்சுன்னா 15. அப்போ அதர்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 15/20 × 100. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 4 × 2 2 10,
15 75. ஸோ மீதி இருக்கிறது எவ்வளோ 2 தவிர்த்து அப்படின்னா 75%.